கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை இயேசுவின் நாமத்தை தவிர. இயேசு என்றால் காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். நாம் ரட்சிக்கப்படும்படியாக, காப்பாற்றப்படும்படியாக நியமிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, நம்மை காப்பாற்றுகிறது, நமக்கு அடைக்கலம் தருகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் மீட்படைவீர்கள் என்றபடி அவரை விசுவாசிக்கிற எவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நமக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வருகிறது. தேவனாகிய கர்த்தர் தம்மை பல நிலைகளில் வெளிப்படுத்துகிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்மைட்டி காட், எல் ஷடா என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பின்பு மோசே இடத்திலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் வாட் ஐ ஆம் என்று சொல்கிறார். யெகோவா என்னும் நாமத்தினாலே என்றென்றைக்கும் நித்தியமுள்ள தேவன், நித்திய ஏக சக்கராதிபதி என்ற பெயரில் அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழி, நானே வாசல், நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நல்ல மேய்ப்பன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய பண்புகளும் அவருடைய பெயர்களும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவைகள். அவருடைய பெயரிலே அவருடைய பண்பை காணலாம், அவருடைய பண்பிலே அவருடைய பெயரை காணலாம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கையிடுகிற யாரையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உன் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் நாம் அறியாதவைகளை, புரியாதவைகளை, தெரியாதவைகளை கர்த்தர் வெளிப்படுத்த அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்க அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னபடி இது கிருபையின் காலம். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆகையினால் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை அண்டிக்கொள்வோம். அவரிடத்திலே கிருபை உண்டு, மன்னிப்பு உண்டு, இரக்கம் உண்டு, தயவு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. ஆகையினால் அவரை தேடுவோம். அவருடைய வேத புஸ்தகத்தை நாம் அனுதினம் யோசித்து நேசித்து அப்பியாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நம்மேல் தொடர்வதாக. ஆமேன்.